Hello guys, welcome back to our channel Rajshekhar Balayidiyu. பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அவங்க வந்து ஏப்ரல் 2025ல செமஸ்டர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஒரு வீடியோ கூட நான் லிங்கோட கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் பார்த்துருங்க. அதில் வந்து உங்கள் ரிசல்ட் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு அந்த பிரிண்ட் அவுட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் இந்த பிரிண்ட் அவுட் காப்பி அத்தனை மாணவர்களுக்குமே, யாரெல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டை பார்த்து வச்சிருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எந்த மாணவர்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த காப்பி கண்டிப்பா வேணும். ஓகேவா? ஸோ அப்போ ரீவேல்யூஷனா என்ன, எப்படி அப்ளை பண்றது, எதுக்காக அது, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா மறுமதிப்பீடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மறுமதிப்பீடு அப்படின்னா, ஏற்கனவே உங்க பேப்பரை நீங்க எழுதியிருக்கீங்களே, சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதி தான் உங்க ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்த்த மார்க் வரல, அல்லது நான் பாஸ்ன்னு நினைச்சேன் ஃபெயில் வந்துருச்சுங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா, நீங்க அது மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் நல்லா எழுதியிருக்கேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டேன், நான் நல்லா எழுதியிருக்கேன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மார்க் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்கிற மாதிரி உங்க மனசுல உங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுனது மேல நம்பிக்கை இருந்தா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்க பேப்பரை திரும்ப எடுத்து உங்க ஆன்சர் ஷீட்டை எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்க எக்ஸாம் எழுதின எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை எடுத்து திரும்பவும் வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க. ஸோ அதுல மதிப்பீடு பண்றப்ப நிறைய மாணவர்களுக்கு வந்து மார்க் வந்து மாறி இருக்கு, அதிகமாகவும் வந்திருக்கு, அதே நேரத்துல குறைஞ்சும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதிகமாக வந்து அதிகமான மார்க் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஸோ குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. குறைஞ்சிட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 30 மார்க் வாங்கியிருக்கீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல, இப்போ பார்த்த ரிசல்ட்ல அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்றப்போ உங்களுக்கு வந்து 25 தான் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய 30 மார்க்கே வந்துடும். விச் எவர் இஸ் ஹையர் தான். அதிகமான மார்க் வந்தாலும் அதிகமான மார்க் வரும், குறைவா வந்துட்டாலும் ரீவேல்யூஷன் பண்ணி மறுமதிப்பீடு பண்ணி மார்க் கம்மியா வந்துட்டாலும் உங்களுக்கு பழைய மார்க் ஷீட்ல ஒரிஜினல் மார்க் ஷீட்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால ரீவேல்யூஷன்ல உங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்கும். எக்ஸாமுக்காக செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 80 ரூபா 100 ரூபான்னு கட்டுறீங்க இல்லையா, ஸோ அதை விட அதிகமா இருக்கும். அதனால நீங்க எழுதின சப்ஜெக்ட் மேல நல்ல மார்க் வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, யூனிவர்சிட்டி வெப்சைட் போங்க, b-u.ac.in. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குற அந்த லிங்கை அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடுன்னு எல்லாம் வரும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும், டவுன்லோடுன்னு வரும். அதுல வந்து ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பண்ண முடியலன்னா உங்க காலேஜில் பக்கத்தில் எப்படி ஏதாவது ஜெராக்ஸ் சென்டர் இருக்கும், நீங்க ஏதாவது மெட்டீரியல் வேணும், ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்க அங்க போய் ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ போடுவீங்க இல்லையா, அங்க கேட்டாலும் அப்ளிகேஷன்ல பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுலயே நீங்க வாங்கிட்டீங்கன்னா அழகா அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்து ஃபில்அப் பண்ணிருங்க. அதுல என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா உங்க ஸ்டாஃப் அல்லது உங்க கிளாஸ் டியூட்டர்கிட்ட கேட்டுட்டு தப்பு இல்லாம ஃபில்அப் பண்ணுங்க. அதுல என்ன முக்கியமானது அப்படின்னா உங்க ரிஜிஸ்டர் நம்பர், பேரு அதெல்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ சப்ஜெக்ட்ல என்ன சப்ஜெக்ட் நீங்க ரீவேல்யூஷன் போட போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பேரும் அந்த சப்ஜெக்டினுடைய கோட் நம்பர், சப்ஜெக்ட் கோட் நம்பரும், அப்புறம் நீங்க இப்ப மார்க் வாங்கி இருக்கிறது, இப்ப ரிசல்ட்டை பார்த்து நான் பிரிண்ட் அவுட் போட்டுக்க சொன்னேன் இல்லையா, அந்த காப்பியில மார்க் இருக்கு, அந்த மார்க்கையும் அதுல என்ட்ரி பண்ணி ஃபெயிலுன்னு இருந்தா ஃபெயில்னு போடுங்க, ரிமார்க் கேட்டிருப்பாங்க, பாஸ்ன்னா பாஸ்ன்னு போடுங்க. பாஸ் பண்ணியிருக்கீங்க ஆனா மார்க் குறைஞ்சிருச்சு, அதுக்காக நீங்க ரீவேல்யூஷன் போடுறீங்க. இல்ல எக்ஸாம் எழுதுன பாஸ்ன்னு வரும் நினைச்சேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ எந்த 2 காரணத்துக்காக எந்த காரணமாக இருந்தாலும் நீங்க ரீவேல்யூஷன் போடலாம். அப்புறம் அமௌண்ட் எப்படி கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் சலான் கட்டியும் அந்த அமௌண்ட்டை கட்டி சலான் எடுத்துட்டு இதோட பின் பண்ணிக்கலாம். அல்லது உங்க காலேஜ் என்ன சொல்றாங்களோ, உங்க காலேஜில் டிபார்ட்மெண்ட்ல உங்க டியூட்டரை கேளுங்க, இல்ல ஹெச்ஓடி கேளுங்க, அவங்க அவங்க வந்து எக்ஸாம் செக்ஷனுக்கு வந்து அனுப்புவாங்க, அங்க கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தப்பு இல்லாம பண்ணுங்க. ஆனா ரீவேல்யூஷன் ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் பொறுமை வேணும். அதே நேரத்துல ரீவேல்யூஷன் இப்போ இந்த வருஷம் செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்குல்ல, ஏப்ரல் 2025, இப்போ நேற்று நைட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ காலையில் நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ அந்த ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன லாஸ்ட் டேட்டு, என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 25/6/2025. ஸோ இன்னைக்கு என்ன 19 இல்லையா, அப்போ ஜூன் 19, ஜூன் 25 உங்களுக்கு லாஸ்ட் டேட். அந்த டேட்டுக்குள்ள நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை நாள் இருக்கு,
6, 7 நாள் தான். 1 வாரம் டைம் குடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க ரீவேல்யூஷன் போடுறதாக இருந்தா, நீங்க அப்ளை பண்ணிறணும். ரீவேல்யூஷன் போடலாமான்னு முடிவு பண்ணுங்க. உடனே அப்ளிகேஷன் வாங்குங்க. அப்புறம் அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க. டவுட் இருந்தா உங்க டியூட்டரையோ, ஹெச்ஓடியோ கேட்டு ஃபில் அப் பண்ணுங்க. அப்புறம் அமௌண்ட் எல்லாம் எப்படி எடுக்கணும்? அதில ஃபில் அப் பண்ணி அமௌண்ட் சலானா என்ன சொல்றோம் எக்ஸாம் செல்ல கேட்டுட்டு, அத வந்து அத எடுத்து அதோட பின் பண்ணி நீங்க சைன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்க டியூட்டர் சைன் பண்ணணும். ஹெச்ஓடி சைன் பண்ணி எக்ஸாம் செல்ல குடுத்தா, அவங்க வந்து பிரின்சிபால்ட்ட எல்லாம் சைன் வாங்கி யுனிவர்சிட்டிக்கு காலேஜ்ல எவ்வளோ பேர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் குடுக்குறாங்களோ, அதையெல்லாம் வந்து சேர்த்து மொத்தமா யுனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்புற வேலை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் செல்லுல குடுக்குற வேலை தான் உங்களுக்கு. அதுல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்ப எக்ஸாம் ஃபீஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் உள்ள வைக்கணும். அப்புறம் பிரிண்ட் அவுட்ட நீங்க ரிசல்ட் காப்பி நீங்க எடுத்திருக்கீங்களே, பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க. நான் எடுக்க சொன்னேனே இந்த வீடியோ பிகினிங்ல. அந்த காப்பிய ஒரு ஜெராக்ஸையும் இந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணணும். அது எக்ஸாம் செல்லே சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு கரெக்ட்டா வந்து அந்த டேட்டுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 25. அதுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் செல்லுல சப்மிட் பண்ணிறணும். ஓகேவா? ஸோ இதான் ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்றது, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ட பார்த்துட்டு ரீவேல்யூஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பர்ட்டிகுலரான வீடியோ. அதனால நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஸ்டாஃபையோ, ஹெச்ஓடியோ அவங்கள எல்லாம் வந்து கேட்டு எக்ஸாம் செல்லுலயும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க் யூ வெரி மச்.